போன வீடியோவில் அந்த மரத்தில் இருந்த வலையெல்லாம் ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த வீடியோவில் அப்படி இல்லை. இந்த மரமே பார்த்தீங்கன்னா மேலே ஈபி வயர் இருந்தனால பெரிய மரத்தை வெட்டிட்டாங்க. மரம் ஆனால் திரும்ப தலைச்சு வந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த இருக்கிற வலையெல்லாம் வெட்டி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற ஒரு அந்த கடை ஓனர், இதெல்லாம் எதுக்கு வெட்டுறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு. அண்ணே இல்லைண்ணே, நான் ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். மேலே ஈபி வயர் இருக்கனால அந்த மரத்தை வளர விட மாட்டாங்க, வளர வளர வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இருந்தாலும் பரவாயில்லண்ணே, கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணோம். மண்ணுக்குள்ள பாதி புதஞ்சிருக்கு. தகரத்தை எல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு. கண்டிப்பாக ஒரு பேட்டரி கட்டிங் மிஷின் வாங்கியே ஆகணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதனால பரவாயில்ல, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இது பட்டால எந்த பக்கம் அறுத்தா சரியா வரும்னு தெரியல. சரி அறுப்போம், ஒரு சைடு ஃபஸ்ட்டு அறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்தாச்சு. அறுத்துட்டு உளியை வச்சு அடிச்சு அதை உடச்சோம். இந்த ஆக்டா ஃப்ரேம் வச்சு அறுக்கும் போதெல்லாம் எனக்கு ஒன்று தாங்க தோணும். இப்போ கட்டிங் மிஷின்லாம் இருக்கு. கட்டிங் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி இரும்பு வேலையெல்லாம், பழைய வேலையெல்லாம் ஏன் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா காரணம் இதுதான். ஒரு தடவை ஒரு இரும்பு அறுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ தப்பான அளவில் அறுத்துட்டோம்னா அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் அறுக்கும் போதே சரியாக அறுத்துறோம்னு ரொம்ப பொறுமையாக உட்காந்து கரெக்டாக அறுத்தாங்க. ரொம்ப நேரமாக அறுத்து ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க. மேலே உள்ள பட்டாவெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. வலை பார்த்தீங்கன்னா மரத்தோட தண்டுல வந்து பதிஞ்சிருச்சுங்க. கட்டிங் பிளேயரை வச்சு எவ்வளவோ கட் பண்ணி தண்டுக்கு சேதம் இல்லாமல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதை கட் பண்ணி எடுத்து பார்த்தேன். அது எடுக்க முடியல. சரி, இதுக்கு மேலே வந்து ஆப்ஷன் இல்லை. சுகர் வந்தவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு விரலை வெட்டுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நினச்சி வெட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த தண்டை மட்டும் வெட்டி எடுத்தாச்சு. நான் அதை வெட்டலைன்னா அந்த வலையை எடுக்க முடியாது. வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 3 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. பசங்களை பாக்குறதுக்கு ஒரு பக்கம் பாவமா இருந்தாலும் ஒரு பக்கம் சிரிப்பு தாங்க வருது. ஏண்டா அவங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு எங்களை என்னெல்லாம் பண்ண சொல்றன்ற மாதிரி பாக்குறாப்ல மணி. மரத்தோட சேர்ந்து ஒரு ஆலமர கன்று ஒட்டு செடியா வளர்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. இந்த கூண்டை எடுக்கும்போது அது தனியா வந்துருச்சு. திரும்ப அதிலே ஊண்டியாச்சு. ஊண்டி மண்ணெல்லாம் அதுல மெத்தி அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி விட்டு வந்திருக்கோம். வளர்ந்துரும், கண்டிப்பா வளர்ந்துரும். இந்த ஆலமரம், அரச மரம் இது பூரா பார்த்தீங்கன்னா ஒட்டு செடியாக தாங்க வளரும். அது நேரடியாக விதை வந்து முளைக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு குருவி அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த குருவியோட இறைப்பையில் போய் அது ஒரு வெப்பசலனமாகி அந்த குருவி பறவைகளோட எச்சத்தில் தான் இந்த விதைகள்லாம் முளைக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பறவைகள் அழிஞ்சா காடுகள் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்கிறாங்க. காடுகள் அழிஞ்சாலும் பறவைகள் அழிஞ்சிரும். அரச மரம், ஆலமரம் மாதிரி மரங்கள்லாம் சாதாரணமாக முளைக்கிறது இல்லை. அதனால அதை காப்பாற்றுறது நம்மளோட கடமைங்க.